ஏலே பஞ்சாப், இதுதான் உன் டக்காலே. நான் கூட உன்னைய பெரிய ரவுடின்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு நடந்த ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்குமான மேட்ச் ரெண்டு சரிசமமான அணிகளுக்கான மேட்ச்ன்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். அதுக்கேத்தாப்லயே இருந்தது இன்னைக்கு நடந்த மேட்ச். பேட்டிங் பண்ண ஆர்சிபி அவங்களோட பேட்டிங் பவர் என்னன்றத காமிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ரஜத் பட்டிதர் இல்லாட்டியும் அந்த டீம் எப்படி மிடில் ஆர்டர்ல ஆடுன்றத காமிச்சிருக்காங்க. விராட் கோலி மட்டும் 58 ரன் அடிச்சிருக்காரு. தேவ்தத் படிக்கல் எல்லா மேட்ச்லயும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த சீசன் ஃபுல்லா. இந்த அட்டி அவர் 45 ரன் அடிச்சிருக்காரு. வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த சீசன்ல இது 2வது மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. அவரும் விட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. வெறும் 40 பாலுக்கு 73 ரன். டிம் டேவிட்டும் அவரோட அதிரடியை காமிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 222 ரன் அடிச்சு நல்லா வலுவான நிலையில இருந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த பஞ்சாபுக்கு இந்த 222 ரன்னை சேஸ் பண்றது ரொம்ப முக்கியம்னு நல்லா தெரியும். ஏன்னா இந்த மேட்ச் அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியம். இதை ஜெயிச்சாதான் அவங்களுக்கு பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களால இந்த 222 அடிக்க முடியும்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க இந்த சீசன்லயே 6 மேட்ச் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடைசி 5 மேட்ச் தோத்துருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிச்சா அவங்களுக்கு பிளே ஆஃப் போற வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஆனா நடந்தது என்னமோ அதுக்கு தலைகீழான விஷயம்தான். செகண்ட் இன்னிங்ஸுக்கு பேட்டிங் வந்த பஞ்சாபுக்கு டாப் ஆர்டர் ஃபுல்லாமே கொலாப்ஸா இருந்துச்சு. அங்க கூப்பர் காலனி மட்டும்தான் 37 ரன் அடிச்சிருந்தாரு. அது போக அவங்க சைட்ல அதிகபட்ச ரன்னு சஷாந்த் சிங் அடிச்ச 56 ரன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லயே அவர் அடிச்ச அதிக ரன் இதுதான் நினைக்கிறேன். மத்த எல்லாருமே மிடில் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மென் செட்கே ஸ்ட்ரைனிஸ் எல்லாருமே ஓரளவுக்கு 35-37 அடிச்சிருந்தாங்க. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரும் பிரியான்சாரியும் பிரத்சிமரன் சிங்கும் சரியா அடிக்காதனால அவங்களால இந்த ரன் சேஸை சரியா முடிக்க முடியல. இவங்க 3 பேர் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த ரன் சேஸ் ஈஸியா இருந்திருக்கும். இதன் மூலமா பஞ்சாப் வெறும் 13 பாயிண்டோட இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல அவங்க வின் பண்ணா கூட 15 பாயிண்ட் தான் வருவாங்க. பிளே ஆஃபுக்கு 16 பாயிண்ட் இருந்தாதான் ஒரு டீமால அட்லீஸ்ட் அந்த 4th பொசிஷனுக்கு ஃபைட் பண்ண முடியும். ஸோ இதனால அவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இந்த தோல்வியின் மூலமா சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் இன்னொரு சான்ஸை அதிகப்படுத்துறதுக்கான கேட்டை பஞ்சாப் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும்.